நவம்பர் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமைய கர்த்தருடைய வழிபாடு கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இயேசு பெயரை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். தலையை தாழ்த்தி வழிபாட்டு தூக்கமாக நாம் ஜெபம் செய்து வழிபாட்டை ஆரம்பிக்கலாம். எல்லா புதிகளுக்கும் போற்றுதலுக்கும் மேன்மைக்கும் நன்மைக்கும் பாத்திரராக அருமையானவரே, இந்த அருமையான நாளுக்காக செய்துள்ளோம். கடந்த வாரம் முழுவதும் அந்த வேலையோடு கூட இருந்து எங்களை கணிமணி கூட பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்துவதற்காக என்று சொல்லியிருக்கிறோம். நினையாத அநேக நேரங்களிலே நான் உணர்ந்து கொள்ள முடியாத பல வேலைகளை உங்களுடைய கரங்களோடு இருந்தது எங்களை பாதுகாத்தது. அதற்காக சொல்லியிருக்கிறோம் சார். எங்களை எல்லா நாசமோசங்களுக்கும் விலைக்கு பாதுகாத்து வருகிறது என்று சொல்லியிருக்கிறோம். அதையெல்லாம் நினைத்ததுனாலே மனுஷனோடு கடந்து வருகிறோம் சார். இந்த ஆராதிக்கும் கூட்டம் புகழும் பாடம் நம்முடைய இடத்தில் விடவும் எடுக்கும் சிஷமாக திருவார்த்தைகளை கேட்டு நாங்கள் என்னுடைய அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுகிறோம். நீர் எங்கள் இடத்தை கூட்டுவதற்கு அதற்காக துதிக்கிறோம் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் எடுத்து நடத்தி தருகிறோம் சாமி. நாங்கள் எல்லாரும் இணைந்து இருக்கிற நமத்தை மேம்படுத்த மகிழ்ப்படுத்துவது சார். வழிபாடு முழுவதும் நாங்கள் வடல் பிரசனத்தை உணர அனுபவிக்க விட்டார். ஆவியாளர் தானே வழிபாடை நிறைவாய் நடத்தி தரும்படியாக நடத்தி செல்லும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். வழிபாடை நடத்துகிற எங்களை பங்கு பெறுகிற அத்தனை கடையும் இந்த காலத்தில் மறுபடியும் அர்ப்பணிக்கிறோம் சார். நீர் ஆசையோடு வந்தது நல்லது என்று சொல்லி நிறைவான மனதோடு கடந்து செல்ல இருக்கிறார். வந்து கொடுக்கிற இந்த பிள்ளைகளே சரியான கொண்டு சேர்க்கிறார். புதிய மனிதர்கள் எல்லாம் கொண்டு செல்கிறோம். இயேசு என்ற நாமத்தை வேண்டுகிறோம். அன்பின் கடவுளே, ஆமென். வழிபாடு தூக்கமாக நாம் யாவரும் எழுந்து பாமாலை 167வது பாடல் ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் வழியில் ஆசீர்வாதம் ஊற்றிருக்கின்ற தூக்கம் கொண்ட பாமாலை 167வது பாடலை நாம் யாவரும் இசை வழியாக பாட கேட்போம்.
ஸ்தோத்திரியுங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவுள் வாருங்கள். யார் கட்டுரை பருவத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகள் ஆகிய நம்முடைய ஊழியர்களை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாயப்பிரமாணங்களை நடத்துவதற்காக நாம் அவருடைய வசனத்தில் செய்யக்கூடாமல் போனோம். ஆனால் நம்ம தேவனாகிய ஆண்டவரிடத்திலே இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாய் வார்த்தைகளும் என் இருதயத்தின் ஞானமும் உன் சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. கர்த்தரை கண்டெடுத்த சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுகிற வேண்டும். தம்மை தொழுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மறைக்காமல் பணியும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதல்களுக்கு துணையாக்கிட பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நம்மை காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுகிறது. அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான புகழுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடல் ஆரோக்கிய தேவைகளுக்காக வேண்டிக்கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற யாவரும் சுத்தத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரமத்து வாசனைய என்னுடைய கூட சேர்த்து பாவத்தை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பொதுவான பாவனைக்கு தாழ்மையோடு நாம் நேரிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இருக்கிறவர்களுக்காகவே தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழியிற்கு விலகி அடைந்து போனோம். எங்கள் இதயத்தில் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உடைய பசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சொல்வீர்களே, ஆயுதமானவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனதிற்கு அருள் செய்த வாக்குத்தத்தன்படி நிர்வாகிகளோட குற்றவாளிகளாகிய அடியார்களுக்கு தப்பிதங்களை இறக்கிறது எங்கள் மேல் பொறுமையாயும் பாவத்தில் தவிர்க்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் விரும்புகிற பிதாவே, உடைய பசுத்த நாமத்துக்கு பயன்படாதபடி நாங்கள் தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்துகிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களை கிருபை செய்தருளும். ஆமென். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக துக்கப்பட்டு கடவுளிடம் மனந்திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுவதை குறித்து திருமறை சொல்லுகின்ற அறிஞரின் மொழிகளை கேளுங்கள். இம்மான் தன் வழி அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கத்தடத்தில் திரும்புகிறவன். அவர் நம்முடைய மனதுருவார். நம்முடைய நினைவுகளுக்கு திரும்புகிறவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயக்கப்பட்டிருக்கிறார். கடவுள் தம்முடைய வேலையான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவரோ அவர் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரை இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராக இருக்கிறார். சர்வவல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டதை வாழ்வை செயல்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றவையும் தந்தருவாராக. ஆமென்.
ஆண்டவர் நமக்கு செய்த இறைவனான நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பொதுவான தோற்ற ஜெபத்தின் வழியாக நம்முடைய நன்றிகளை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபரப்பிதாவே, அபாத்திரனான நடிகராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இன்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். எங்களால் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியான அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமையோடு என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நேர்ந்த இதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை ஒரு ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். சபையார் அமர்வோம். திருமுறை பாடங்கள் படிக்கிறோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேதபாடம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. பக்கம் 471. சீரியாவின் ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷன் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாக அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். சீரியாவிலிருந்து தன்னிடம் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவன் நாகமானை மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அவன் தன் ஆச்சாரை பார்த்து, என் ஆண்டவன் சமரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றான். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்துக்கு பெண் இன்ன பிரகாரமாய் சொல்கிறார் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றார். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாளந்து வெள்ளியும் 1000 சேக்கல் நிறைபொழியும் 10 மாட்டு வஸ்திரங்களையும் எடுத்துக் கொண்டு போய் வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேதபாடம் வாசித்த தேவனே முக்கியம். வசதிகளை கொடுக்கப்பட்ட 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 11 முதல் 17. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11 முதல் 17. பேதுருக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார் என்று நான் இப்பொழுது மெய்யாகவே அறிந்திருக்கிறேன் என்றார். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியா வீட்டுக்கு வந்தார். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசல்களை தட்டின போது ரோதே என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தார். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஏறி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தார். அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவர்தான் என்று உறுதியாக சாதித்தார். அப்பொழுது அவருடைய தூதனா இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டிக் கொண்டிருந்தார். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு விரும்புகிறார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலில் விடுதலையாக்கின விதத்தை அவர்கள் விவரித்து, இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவிங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்துக்கு போனார். வாசிக்கும்படியாக ஒப்புக்கொண்டுள்ள 2ஆவது அதிகாரம் வாசிக்கிறோம். தேவனின் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 24 மற்றும் 35 முதல் 43 முடிய. மார்க்கு 5ஆம் அதிகாரம்
கொண்டாள். அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். வசனங்கள் 35 முதல். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறார் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால். அவள் 12 வயதுள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். வாசிக்கும்படியாக கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே நாம் மீண்டபடியே ஒரு விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கர்த்தரை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையாருக்கு உருவத்தில் பிறந்தார். பொன்னிய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மனுஷர் அடக்கம் பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். பரமண்டலத்திலே சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலதாசத்தை இருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளவரை மனிதர்களை நியாயம் வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். உருவாக்கிய பரிசுத்த சபை, பரிசுத்த ஐக்கியம், பாவமன்னிப்பும் சரிவகுத்தலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையாக கொள்வோம். சபையாக அறிவித்து அறிவித்து 8/11/2020 அன்று காணிக்கை விவரம். பை காணிக்கை 3330 ரூபாய், தோத்திர காணிக்கை 10,000 ரூபாய், மொத்த காணிக்கை 13,330 ரூபாய். ஸ்தோத்திர காணிக்கை செலுத்தியவர்கள் மிஸ்ஸஸ் ஜார்ஜினா மரகதம் 5,000 ரூபாய், மிஸ்டர் சசிகுமார் 5,000 ரூபாய். அறுப்பின் பண்டிகை ஸ்தோத்திர காணிக்கை கவர்கள் மூலமாக பெற்ற பணம் 29,090 ரூபாய். 13/11/2020 வெள்ளிக்கிழமை அன்று காணிக்கை 55 ரூபாய். அறுப்பின் பண்டிகை காணிக்கை வந்த விவரம்: யூத் 9,000 ரூபாய், சண்டே ஸ்கூல் 7,000 ரூபாய், மிஸ்ஸஸ் பெஞ்சமின் பிராங்க்லின் 2,050 ரூபாய், டாக்டர் ஜவஹர் பெஞ்சமின் 500 ரூபாய், மிஸ்டர் பால் ஜோசப் 4,970 ரூபாய். பிரியாணி மூலம் வரவு 2,200 ரூபாய். ஏலம் மூலம் வரவு 7,500 ரூபாய். கவர் காணிக்கை மூலமாக 29,090 ரூபாய். மொத்த காணிக்கை 62,310 ரூபாய். நன்றி. சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய சில முக்கியமான அறிவிப்புகள். வரும் வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மாலை வழிபாடு நடைபெறும். இன்று நவம்பர் 15 பெண் குழந்தைகளுக்கான ஞாயிறு. நம்முடைய திருச்சபையின் பெண் குழந்தைகளை வாழ்த்துகிறோம். அவர்களுக்காக ஜெபிக்க அனைவரும் அழைக்கப்படுகிறோம். வரும் ஞாயிறு நவம்பர் 22 கடை நாணய காணிக்கை ஞாயிறு. பெண்கள் சிறப்பு காணிக்கை அவர்களை படைக்க அழைக்கிறோம். இந்த வாரத்திலும் சிஎஸ்ஐ தெற்கு கேரள பேராயத்திற்காகவும் அதன் பேராயர் அருள் பெருந்திரு தர்மராஜ் ரசாலம் அவர்களுக்காகவும் நமது பேராயத்தின் பெரியகுளம் தெற்கு ஆயவட்டத்திற்காகவும் அதன் உதவி ஆயர் ரெவரண்ட் அஜய் நிர்மல் அவர்களுக்காகவும் ஆயவட்ட தலைவர் ரெவரண்ட் சி ஜேக்கப் ஒன்சிலின் அவர்களுக்காகவும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறது. ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக இந்த நாளை நம்முடைய இந்திய திருச்சபை பெண் குழந்தைகளை சிறப்பு ஞாயிறாக அனுசரிக்கிறது. ஆகவே பெண் குழந்தைகளை வைத்திருக்கிறது பெண்
நேரத்தில் கூட ஒரு சிறப்பு வீடியோ ஒளிபரப்பப்படும். அதை பார்க்கும்படியாக அதை தொடர்ந்து கீர்த்தனைகளில் 116வது பாடல் நாம் எழுந்திருந்து பாட கேட்போம். ஹே காய்ஸ், நான் ஜெசிகா. நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கில் ஐடியாஸ் ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு ஸ்பீச் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் ஷேரிங் ஆஃப் ஐடியாஸ் ஆன் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து அஷரிங் ஃபியூச்சர் ஃபார் த கேர்ள் சைல்டு வந்து உங்களுக்கு தெரியும், அவள் வந்து நிறைய ஃபேஸஸை தாண்டி வந்திருப்பாள். 1970s 1980s வந்து அவளுக்கு எந்த ரைட்ஸுமே இருந்திருக்காது. ஓட்டிங் ரைட்ஸ் இல்லை, அன்ஈக்குவல் ரைட்ஸ் இருந்தது. என்ன இடத்துல போனாலுமே வந்து அவளுக்கு ஆபத்து தான், எங்கேயுமே சேஃப் கிடையாது, எங்கேயுமே செக்யூர் கிடையாது. ஆனால் இந்த சமயத்தில் எல்லாமே மாறிடுச்சு. பட் ட்ரூத் பி டோல்டு, டு பி ஆனஸ்ட், அவளை வந்து இன்னுமே சேஃபாக இல்லை, இன்னுமே செக்யூராக இல்லை. பட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டைமில் இப்போ எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம பிப்ளிக்கல் பீரியடில் இருந்த விமனுமே இருந்தாங்க. அதில் உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லணும், எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகிடும். நம்பர் 1 வந்து நாமான் வந்து இஸ்ரேலைட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருந்த ஒரு கண்ட்ரி ஆரம். அந்த கண்ட்ரியோட ஆர்மி கமாண்டர். அவன் வார் வேஜ் பண்ண போகிறாங்க. அந்த சமயத்தில் அவனுக்கு லெப்ரசி இருந்தது. லெப்ரசி கியூர் பண்ணுறதுக்கு அந்த அவனோட சர்வெண்ட் கேர்ள் தான் வந்து சொன்னால், எலிஷாவோட ப்ராஃபிட்டை நீங்கள் மீட் பண்ணுங்கள், அவர் வந்து உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வந்து கியூர் பண்ணிடுவாருன்னு. அந்த பொண்ணு சொன்ன ஒரு காரணத்துக்காக அங்கே போய் பார்த்துட்டு அவனுக்கு வந்து காட் மட்டும்தான் உண்மையான லிவிங் காட் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு தெரிஞ்சுது. அடுத்து வந்து ரூத் வந்து ஒரு நார்மலாக ஒரு பொண்ணு தான். அப்புறம் அவளுக்கு விடோ ஆயிட்டாவ. விடவாயினதுக்கப்புறமே அவள் நவமியை கைவிடலை. நவமி கூடயே இங்கேயும் வந்து போவாஸ் கடையில் ஒர்க் பண்ணால், அங்கே அவள் ஒர்க் பண்ணி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவள் எதையுமே யோசிக்காமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து அவளோட ஜென்ரேஷனில் டேவிட் வந்தாங்க, கிங் டேவிட் வந்தது. அதுக்கப்புறமா தான் ஜீசஸ் வந்தார். ஸோ அவளுக்கு அவ்வளோ ஒரு டீப்பரான பர்பஸ் இருந்திருக்கு. அப்புறம் எஸ்தர்னு சொன்னாலே வந்து நம்ம பைபிள் வந்து த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் அப்படி தான் அவளுக்கு பேரே இருக்குது. பட் அவள் வந்து அவளோட பியூட்டி வந்து நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணாள். இந்த மாதிரி அவள் வந்து குவீன் ஆனதுக்கப்புறமா அவள் வந்து ஜூயிஷ் பீப்புளை பர்சிக்யூட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணா. ஒரு பெரிய மேசக்கரை வந்து அவள் ஸ்டாப் பண்ணா. அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசி, இந்த ஜூயிஷ் பீப்புள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அவங்கள பர்சிக்யூட் பண்ணுறது வந்து நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு ரிட்ராக்ட் பண்ணிட்டான் அந்த வாரை. இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஹேனா, டெபோரா, இவங்க எல்லாருமே வந்து ப்ராஃபிட்டஸஸ். இவங்களுக்கு வந்து பர்பஸ், ஒரு டீப்பர் மீனிங் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் நமக்குமே இருக்கும். நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம வீக், நம்ம வந்து ஸ்ட்ராங் கிடையாது, நம்ம மற்றவங்கள மாதிரி இல்லை. பட் அது வந்து அப்படி கிடையாது. நமக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளோட லைஃப்பில் வந்து கடவுள் நம்மளை கூப்பிட்டுருந்துருப்பார். அது உங்களுக்கே தெரியும் என்ன டைமில் அப்படின்னு. நம்ம கொஞ்சம் வி ஃபீல் டிஃப்ரெண்ட் அட் தட் டைம். நமக்கு வந்து அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து அவரோட கால்ஸை ஆன்சர் பண்ணலாம். அவர் நம்மளை கூப்பிடுறாரு. நமக்கு வந்து நம்மளை படித்ததுக்கு காரணமே வந்து வி ஹாவ் அ பர்பஸ். நமக்கு பர்பஸே இல்லாமல் அவர் நம்மளை படிச்சிருக்கவே மாட்டார். அந்த பர்பஸ் நமக்கு என்னென்னு தெரியறதுக்கு அவர் நம்மளை கூப்பிடுவார். அவர் கூப்பிடுறப்ப நம்ம அவரை ஆன்சர் பண்ணணும். நம்ம அவர் ஆன்சர் பண்ணல அப்படின்னா நம்ம எதுக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிறதே வந்து நமக்கே தெரியாமல் போயிடும். ஸோ அப்போ அவர் கூப்பிட்றப்ப நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா அவருக்கு என்ன பர்பஸ் இருக்குது, அவர் நம்மளை வச்சு என்ன வேலை பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படிங்கிறது நம்ம அவருக்கு சாத்தியமாகும். ஸோ நம்ம வந்து
இப்போ இனிமேல் இப்போ நம்ம எப்போ கூப்பிடுறாரோ நம்ம வந்து அப்போ வந்து அவரை வந்து ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன பர்பஸ் இருக்கோ, நம்மளுக்கு லைஃப்பில் என்ன டீப்பரான மீனிங் இருக்கோ அதை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாம். இது வந்து இட்ஸ் ஆல் பாசிபிள் இஃப் யூ ஜஸ்ட் லிசன் டு வாட் காட் இஸ் சேயிங். அது வந்து ஒரு இந்த வசனமே வந்து நம்ம வீக்காக இருக்கிறோம்னு நினைக்கிறப்ப வந்து 2 Corinthians 12:9 இந்த வசனத்தை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரென்த் கிடைச்சதுக்கப்புறமாவே வந்து யூல் நோ வாட் டு டூ. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அவரோட கால்ஸை ஆன்சர் பண்ணணும். ஸோ இது நீங்கள் கேட்டதுக்கப்புறமா நீங்கள் எல்லாருமே அவரோட கால்ஸை ஆன்சர் பண்ணிவிட்டு உங்களோட லைஃப் பர்பஸை இன்னும் டிஃபைன் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. Hi, my name is Christina. Today, I'm going to speak in the topic called Assuring the Future for a Girl Child. I am proud to be a girl child in this world. Children are the precious gift from God, so we are under His protection. If we grow in grace and knowledge of God, He will provide us the wisdom and strength to overcome the challenges a girl child is facing nowadays. Girls, be aware of the things that are happening against us. Be bold enough to face it. Fear of our Lord and obedience to our parents will give us a bright and safety future for us. Be wise and careful in dealing with the things that would protect us from all harm and danger of this world. Thank you. Praise God. நான் ஒரு பெண் குழந்தையாக பிறந்ததுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த டாபிக் அஷ்யூரிங் த ஃபியூச்சர் ஆஃப் கேர்ள் சைல்டு நான் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஏன்னா அக்கார்டிங் டு சென்சஸ் இட் வாஸ் டேக்கன் 2018. பெண்களுக்கு சேஃப் இல்லாத பட்டியலில் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அக்கார்டிங் டு மை ஒப்பீனியன் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் விக்டிம் பிளேமிங் சொசைட்டி. இப்போ பாஸ் பர்சன்டேஜே நம்ம பார்த்தோன்னா பாய்ஸோட கேர்ள்ஸ் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜாப்னு வரும்போதும் மென்ஸ் ரேஷியோ தான் ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய எல்லா இடத்துலையும். ஏன்னா வந்து நம்ம கூட படிக்கிறவங்களே வந்து சும்மா டிகிரிக்காக தான் படிப்பாங்க. வேலை பார்க்கணுன்னு ஆசை இருந்தாலும் போக மாட்டாங்க. ஏன்னு அவங்கள்ட்ட கேட்டோன்னா எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் தான் வேலை பார்க்கணும், கேர்ள்ஸ் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இன்இக்வாலிட்டியாக இருக்கிற ஒரு கண்ட்ரியில் தான் நம்ம இருக்கோம். இன்னுமே நிறைய வில்லேஜில் வந்து கேர்ள்ஸ் சைல்டு பிறந்தா ஐயோ பாவம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நிறைய ஃபேமிலியிலலாம் பாய்ஸ் சைல்டு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து கேர்ள்ஸ் சைல்டு கொடுக்கலாம். ஆனால் நம்ம ஒரு பிளெஸ்ட் ஃபேமிலியில் தான் பிறந்திருக்கோம். அதுக்கு நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். இப்போ இப்படிப்பட்ட சொசைட்டியில் வாழ்கிற நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எல்லா உமன்ஸ் எல்லாரும் மொத்த விஷயத்துலையும் கர்த்தரை நம்புகிறோம். எப்படி வந்து அந்த வயிற்று வலியில் இருந்த அந்த பொண்ணு வந்து கர்த்தரோட துணியை தொட்டோடனே எல்லாம் சரியாகும் நம்பினாங்களோ அதே மாதிரி முழுசாக நம்ம கர்த்தரை நம்பணும். அதே மாதிரி எப்படி டெபோரா அவங்க வந்து கர்த்தர் சொல்லிட்டாரு கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்பிக்கையோடு இருந்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் வந்து கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நம்பணும். அது எப்படி வந்து எஸ்தர் அவங்க வந்து எவ்வளோ பெரிய நேஷனுக்கு குயின் ஆனாலும் நம்ம ஃபேமிலியை மறக்காமல் அவங்கள எண்ணிருந்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் நம்ம ஃபேமிலியை மறக்காமல் எல்லா விஷயத்துலேயும் அவங்களுக்கு துணையாக இருக்கணும். தேங்க்யூ. We are girls. Our identities are daughters, sisters, mothers, and even grandmothers. But our most important identity is being a daughter of Christ. Society calls us to be beautiful, tall, fair, and thin. But God calls us to be holy, humble, and fearless. May us girls be eager to share about Jesus like Mary Magdalene, who was the first person to share about the resurrection of Jesus Christ. May we be like Phoebe, who was a deaconess. She was knowledgeable about the Word of God. May we be responsible like Eunice, the mother of Timothy, who taught him everything about the scriptures that he knows. God has equipped us girls with His strength and love. May our confidence come only from Him. True girl power is resting and surrendering to the power of Christ. Praise the Lord. Ensuring the future for girl children. This topic speaks a lot about a girl child, as we the citizens of this society should ensure a very bright future for a girl child.
The first basic necessity for a girl child is to educate her. A role of a girl child is very much discussed in and around the world. With the adverse condition prevailing on them, humans had always given priority to the males because of their muscular strength and engaged in guarding their folks. But girl children is no lesser to boys. In any field, female are more obedient than boys and have proved more obedient and less violent comparative. With the boys ensuring a bright future for girl child should be a probability. Bible says she is more precious than ruby. She represents a girl child and ruby represents a precious stone. So God compared a girl and with a precious stone. I repeat, she is more precious than rubies. Proverbs 3:15. யாரும் எழுந்திருந்து கீர்த்தனைகளில் 116வது பாடல். ஆவியை மலை போல ஊற்றும் சாதிகளை மந்தையை சுற்றும் என்ற 116வது கீர்த்தனை பாடலை எழுந்திருந்து பாட கேட்போம்.
இருந்த பல பேரும் மனம் கடினம் கொள்ளாமுன்னே பாதம் சேரும் பாதம் சேரும் காத்திருந்த பல பேரும் தீர கீதங்கள் பாடி புகழ்ந்து சுகலோகம் வர தூயாவி ஊற்றும் ஆவியை மழை போலே ஊற்றும். கீதங்கள் பாடி எங்கும் சுவிசேஷ ஜெயத்தை நிலம் நீளம் தேடி நிலம் நீளம் தேடி கீதங்கள் பாடி உங்களுடைய வார்த்தைகள் எங்களோடு கூட பேசுகின்ற உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவும் அதன்படி செயல்படவும் உமக்கு கீழ்ப்படுகிற இதயத்தை கொடுத்தார் தந்து வருகிறார். உங்களுடைய கருத்தை எங்களுக்கு கொடுக்கிறோம். எங்கள் அன்பு நாடு இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே நான் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைமுறை பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்தல், அஷ்யூரிங் த ஃபியூச்சர் ஆஃப் கேர்ள் சைல்டு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை தென்னிந்திய திருச்சபை தேர்ந்தெடுக்க வேண்டும்? பெண் குழந்தைகளை குறித்ததான கரிசனை திருச்சபைக்கு ஏன் தேவை என்பதுதான் இந்த நேரத்திலே நாம் எழுப்ப வேண்டிய ஒரு கேள்வி. ஒருவேளை ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் யோசித்தோம் என்றால் கள்ளிப்பால் ஊற்றி கொள்வதுன்றது இந்த பகுதியில் இருந்த ஒரு பழக்கம். இன்னைக்கும் இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லிடுவோம், அப்படிப்பட்ட செய்திகள் இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. அதனால தான் கவர்மெண்ட் வந்து பெரிய அளவில் தடை சட்டம் போட்டு ஸ்கேன் மூலமாக பிள்ளைங்களை என்ன செய்யக்கூடாது, ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த துறை இப்போது இந்த நிலைக்கு வரைக்கும் வந்திருக்குது. ஸ்கேன் மூலமாக கண்டுபிடிச்சி கருவிலேயே குழந்தைகளை அழுத்து விடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இன்னொன்று, பெண் குழந்தைகளுடைய கல்வி. அனைவருக்கும் ஆரம்ப கல்வி திட்டம் என்கின்ற திட்டம் இந்தியாவில் வந்தபோது ஏறக்குறைய 92-93% பெண் குழந்தைகள் வரைக்கும் பள்ளியிலே இருக்கிறார்கள். 92-93% பிள்ளைகள் பள்ளியிலே ஆரம்ப பள்ளியிலே இருந்தார்கள். ஆனால் பள்ளியை விட்டு பாதியிலே விட்டு போகிறவர்களுடைய சதவீதம் பாதியானது.
அவர்களுடைய நடுநிலை பணியை மிடில் ஸ்கூலிங்கை முடிக்கிறதுக்கு முன்னாடியே பாதியிலே விட்டு போகிறார்கள். அதுக்கு பிறகு மீதி படிக்கக்கூடிய பிள்ளைகளில் கிட்டத்தட்ட 24% பேர் தான் மேல் படிப்புக்கு போகிறார்கள். இப்போ யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்குது, கடைசியில் எத்தனை பர்சன்டேஜ் பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது ஒரு டிகிரியை தாண்டி ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணுற பிள்ளைங்களுடைய சதவீதம் என்பது மிகவும் குறைவு, குறிப்பாக பெண் குழந்தைகள். கிறிஸ்தவ குடும்பங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேறுபாடுகள் அதிகம் இல்லை. குறிப்பாக மற்ற மத குடும்பங்களிலே காணப்படுகின்ற வேறுபாட்டை போல ஆண் குழந்தைக்கு ஒன்று பெண் குழந்தைக்கு ஒன்று என்ற ஒரு வேறுபாடு அதிகமாக கிறிஸ்தவ குடும்பங்களிலே இல்லை. கிட்டத்தட்ட மற்ற குடும்பங்களில் இருப்பதை விட நம்மிடத்திலே ஒரு 7% அதிகம் அளவுக்கு படிப்பறிவு, குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இது எல்லாமே அதிகமாக கொடுக்கப்படுகிறது என்ற தகவல்கள் வருகிறது. அதே போல யூனிசெஃப் உலகம் முழுவதும் நடந்த குழந்தை திருமணங்களை அவர்கள் கணக்கிட்டு அதிலே 47% இந்தியாவில் தான் நடக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் 47% குழந்தை திருமணங்கள் இந்தியாவில் நடக்கிறது என்றால் பெண் குழந்தைகளாகவே கொடுக்கப்படுகிறார்கள். அப்போ அவங்களுடைய கல்வி, எதிர்காலம், வாழ்வாதாரம் எதுவுமே என்ன இல்லை, இல்லாமல் போகிறது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். 2001 சென்சஸ் அதில் 1000 ஆண்களுக்கு 933 பெண்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னது 2001 சென்சஸ். அந்த சென்சஸ் கணக்குப்படி 67 ஆண்களுக்கு என்னல்ல இணையாக பெண்கள் இல்லை. அதாவது 1000 பேருக்கு 1000 பேர் இருக்கும். ஆனால் 1000 ஆண்களுக்கு 933 பெண்கள் தான் 2001 இருந்தாங்க. 2011 சென்சஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே 1000 ஆண்களுக்கு 918 பெண் குழந்தைகள் தான் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 82 பேருக்கு பெண்கள் இல்லை. பார்த்துக்கோங்க, 82 பேர் ஆண்களுக்கு திருமணம் முடிப்பதற்கோ அல்லது எதிர்காலத்தை தொடங்குவதற்கோ பெண்கள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தொடர்ந்து சென்றால் பெண் குழந்தைகளுடைய எதிர்காலம் என்னாகுது? அதுதான் இந்த சூழ்நிலைகளின் மத்தியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பெண் குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அப்போ திருச்சபை அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். நீங்களும் நானும் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். அதற்கு திருமறையின் ஆதாரங்கள் இருக்கிறது என்பதுதான் இந்த நாளின் அர்த்தம். நாம் படிக்க கேட்ட அந்த திருமறை பகுதி எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த முதல் நாகமானுடைய குஷ்டரோகம் சொஸ்தமாகின்ற அந்த நிகழ்வு. இந்த நிகழ்விலே பெரும்பாலும் அந்த சிறு பெண்ணை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, நினைச்சு பார்க்க மாட்டாங்க. குறிப்பாக அந்த சிறு பெண்ணினுடைய செயல் அப்படின்னு சொல்லும்போது அதை என்ன சொல்லுவாங்க, தனக்கு தீங்கு செய்த ஒருவருக்கும் அவள் நன்மை செய்கிறாள். அவளை இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிடிச்சிட்டு வந்திருந்தாலும், அடிமையாக வைத்திருந்தாலும், வேலைக்காரியாக வைத்திருந்தாலும் அவள் என்ன செய்கிறாள், நன்மை செய்கிறாள். அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் ஒரு நிமிஷம் அதை நான் இப்படி பார்க்குறேன். அந்த பெண்ணினுடைய செயல்பாட்டினாலே சிறிய நாட்டுக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் உருவாகிறது, அல்லது ஒரு நல்ல பேச்சுவார்த்தை உருவாகிறது. ஏன்னா இந்த நாகமான் ஒரு மிகப்பெரிய படைத்தலைவன், அதிக எண்ணிக்கையிலே படை வீரர்களை கொண்டவர், சீரியா தேசத்திற்கு எப்போதும் படையெடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த நபர் போய் இப்போ பார்த்தால் தாக்கிக்கிறவர். அவர் இப்போது தான் தாக்கிய நாட்டில் இருந்துதான் தனக்கு சுகம் கிடைக்கும் என்று அந்த பெண், சிறு பெண் சொல்வதை கேட்டு சென்று சுகம் பெறுகிறார். அப்படின்னா அந்த சிறுவன் இந்த நாட்டினுடைய நலனை உறுதி செய்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண் போரினால் பாதிக்கப்பட்டவர். அப்போ இனிமே என்ன செய்யக்கூடாது, போர் என்று ஒன்று இருக்கக்கூடாது. போர் வந்தால் கண்டிப்பாக சிறு குழந்தைகளும் பெண்களும் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். இதையெல்லாம் உணர்ந்தவராகத்தான் அந்த பெண் இந்த மனிதனுக்கு உதவி செய்கிறார், நாகமானுக்கு உதவி செய்கிறார். ஆகவே நாட்டுக்கான எதிர்காலத்தை உறுதி செய்கிறவராக அந்த பெண் அந்த இடத்திலே செயல்படுகிறார்.
நேரங்களிலே நாட்டின் நலனை மையமாக வைத்து செயல்படுகிறவர்களுக்கான எதிர்காலம் இல்லை. இந்த பெண்ணுக்கு என்ன எதிர்காலம் இருந்தது என்கின்ற குறிப்புகள் திருமறையில் இல்லை. எலிசாவை முன்னிறுத்துவதற்காக மட்டும் அல்லது எலிசா தீர்க்கதரிசியுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக மட்டுமே பயன்படுத்தியது போல இந்த பெண்ணை இங்கு காண்பிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அதுவல்ல. ஆண்டவர் இந்த திருமறையில் உள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர் வழியாகவும் நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இந்த சிறுவன் ஒரு நாட்டினுடைய நலனுக்காக அதனுடைய எதிர்காலத்தை உறுதி செய்கிறவர்களாக அங்கே இருக்கிறார். ஆகவே இந்த பெண்ணை போல நாட்டின் நலனை உறுதி செய்கிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இந்த பெண்ணுக்கான எதிர்காலம் என்ன? அது ஒரு கேள்விக்குறி. இரண்டாவது திருமுறை பாடம் நாம் படிக்க கேட்ட அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்த்துக்கிறதா, அங்கே ரோதை என்கிற ஒரு சிறு பெண். ரோதை அப்படின்னு சொல்கிற பேருக்கு ரோஸ் அப்படின்னு பொருள். யூதர்கள் எப்போதுமே தங்கள் பிள்ளைகளுக்கு மரங்களினுடைய பெயர்கள் அல்லது பூக்களினுடைய பெயர்கள், மலர்களின் பெயர்களை வைக்கிறவர்கள். அதுதான் ரோதாவுக்கு ரோஸ் அப்படிங்கிறது தான் ரோதா. காமாவுக்கு எடுத்தீங்கன்னா பாம்ட்ரீ, அதுதான் காமா. இப்போ இதெல்லாம் அவங்க வைக்கக்கூடிய பெயர்கள். ஒரு அழகான பெயரை ரோதைக்கு வைத்திருக்கிறார்கள், ரோஜா என்று உண்மையான பெயர். ஆனால் இந்த ரோதை அங்கே போய் கேட்டு வந்த உடனே யாருன்னு சொல்றா? பேதுரு வந்து விட்டார் என்று சொல்லுங்க. இவங்க எல்லாம் மேல் வீட்டில் உட்கார்ந்து என்ன செஞ்சுருக்காங்க? பேதுருவினுடைய விடுதலைக்காக செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பெண் சொன்னதை யாருமே என்ன செய்யவில்லை, நம்பவே இல்லை. இந்த பெண் பேதுரு விடுதலையாகிவிட்டார் என்கின்ற செய்தியை உறுதி பண்ணி சொல்கிறார். ஆனால் அங்கே யாரும் நம்பவில்லை. அப்புறமா அவர் முடியும் போது அவள் சொன்னதை உண்மை என்று நம்பி அவர்கள் எல்லாரும் அவரை கட்டி அணைத்துக் கொண்டார்கள் அப்படின்னு போட்டுட்டா அப்படி எதுவுமே போல. அதுதான் அடுத்த ஒரு விடுதலையை உறுதி பண்ணிய ஒரு சிறு பெண். அந்த சின்ன பெண்ணிற்கு எதிர்காலம் இருக்கு. ஏன்னா பல நேரங்களில் பிள்ளைகளுடைய அபிப்பிராயத்தை நாம் கேட்பதே இல்லை. 10th முடிச்சவனே நமக்கு என்ன குரூப் எடுக்கணும் பிள்ளைங்கிட்ட கேட்போமா, இல்லை நம்மளே முடிவு பண்ணணுமா? பெரும்பாலான பெற்றோர்கள் அவர்களே முடிவு செய்வார்கள். 12th முடித்தவனே பாப்பா என்ன டிகிரி படிக்கணுங்கிறத பெற்றோர்களே முடிவு செய்வார்கள். பிள்ளைகள் முடிவு செய்வதற்கு, பிள்ளைகளுடைய அபிப்பிராயத்தை கேட்பதற்கென்று வாய்ப்புகளே இல்லை. அதுதான் ரோதை போன்ற பெண்கள் உண்மை இதுதான் நிகழ்ந்தது, இதுதான் விடுதலை என்று சொல்லும்போது அதை கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. விடுதலையை உறுதி செய்த அந்த பெண்ணினுடைய எதிர்காலம் என்ன? அதுதான் இப்போ முன்பாக வைக்கப்படுகின்ற கேள்வி. மூன்றாவது, மரண அவஸ்தையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்காக மன்றாடுகிறார் அந்த தகப்பன். அந்த பெண் மறைந்து விட்டால் என்கின்ற செய்தியும் வந்து சேர்கிறது. அப்போ இந்த பெண் குழந்தைகள் இது போன்று எதிர்காலம் இல்லாமல் மறித்து போகும்போது என்ன சொல்வது? அந்த நேரத்தில் ஆண்டவர் மிக அழகான ஒரு வழிநடத்துதலை தருகிறார். தைரியம் உள்ளவனாக இரு, பயப்படாதே, நம்பிக்கை உடையவனாக இரு என்று சொல்கிறார். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 19 வயது பெண் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கூட்டு வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கு பிறகு அந்த பெண் மறித்து போகிறார். அந்த நிகழ்வு என்னாச்சுன்னு நமக்கும் தெரிகிறது இல்லை. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உள்ள நியூஸ், சிறு குழந்தைகள் இதே கூட்டு பாலியல் பதிவு செய்து கொண்டே இருக்குது செய்தித்தாள்கள். இப்போ யோசிக்க வேண்டியிருக்கிறது மிகவும் கடுமையாக. ஆண்டவர் ஆணின் துணையாக பெண்ணை படைத்தார், ஆணுக்கு துணையாக பெண்ணை படைத்தார் அப்படின்னு சொல்லும்போது, தனக்கு துணையாக படைக்கப்பட்ட இன்னொரு கடவுளின் படைப்பை இப்படி சேதப்படுத்துகின்ற மனித இனத்தை நாம் என்ன சொல்வது? அதுதான் மிகவும் கடுமையான சூழ்நிலை. கடவுளுடைய படைப்பு
எனக்கு உடன் இருப்பதற்காக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. இந்த படைப்பை நான் சேதப்படுத்துகிறேன். இந்த நேரத்திலே நாம் என்ன செய்வது? இப்படி சூழலிலே திருச்சபையாக நாம் என்ன முடிவு எடுக்க போகிறோம்? ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த வார்த்தை, தைரியம் உள்ளவர்களாக இருங்கள், பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் செய்கின்ற ஒரு பணி, அளித்தா பொன்னி, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன், சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன். ஆகவே நீங்களும் நானும் இந்த பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிறு பெண்ணை எழுந்திருக்க செய்கிறவர்களாக செயல்பட வேண்டும். பெண் குழந்தைகளை எழுந்திருக்க செய்கிறவர்களாக நீங்களும் நானும் செய்ய வேண்டும். அதற்காகவே திருச்சபை அழைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பணியை தொடர்ந்து செய்கிறவர்கள் நாம். நம்முடைய குடும்பத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி, சமூகத்திலும் சரி இருக்கக்கூடிய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எழுந்திருக்க செய்ய வேண்டும். அவர்கள் எழுவதற்கான சூழலை எல்லா நிலையிலும் நாம் உருவாக்க வேண்டும். திருச்சபையாக இதை உறுதி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை உதாரணத்துக்கு இது மாதிரியான ஒரு சூழல் நடக்கும்போது, ஒரு குழந்தைகள் பாதிக்கப்படும் போது திருச்சபையாக குறைந்தபட்சம் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கடிதமாக எழுதி இதை நாங்கள் கண்டிக்கிறோம், இதற்கு நாங்கள் எதிராக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? சொல்லியிருக்கணும், பதிவு செய்திருக்க வேண்டும். இப்போ இனிவரும் காலங்களிலே அதை செய்கிறவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். அப்படி நாம் செய்யும் போதுதான் ஆண்டவரின் அடியவர்களாக எப்போதும் இருக்க முடியும். ஆகவே பெண் குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை உறுதி செய்கிறவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பணியை செய்வோம். ஏனென்றால் பெண் குழந்தைகள் நாட்டின் நலனை, நாட்டின் எதிர்காலத்தை உறுதி செய்கிறவர்கள், விடுதலையை உறுதி செய்கிறவர்கள். அவர்களுடைய எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அவருடைய அந்த கடமையை செய்ய நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். செய்வோம். ஆண்டவருடைய அடியவர்களாக, சீடர்களாக நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்விலை வாழ்ந்து காட்டுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். மகாகருணையும் தயவும் நிறைந்த நன்மை ஆண்டவரே, மறுபடியும் மாயனுடைய சமூகத்தில் வருகிறோம். கேட்ட ஞானம் திருவார்த்தைகளுக்காக நாங்கள் நமக்கு கொடாவுடைய நன்றியை எடுக்கிறோம். சிஷ்டமாக பெண் பிள்ளைகளின், பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்திருந்த தலைப்பிலே ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு செய்தி தந்தீரே சுவாமி. பெண் குழந்தைகள் வழியாக சில படிப்பினைகளை எங்களுக்கு திருமறை வாயிலாக கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நாட்டின் நலனை உறுதி செய்த அந்த சிறுபெண் வழியாக, பேதர்களின் விடுதலையை உறுதி செய்த அந்த சிறுபெண் வழியாக, அதே போல நீர் கழித்தாகவே சிறுபெண்ணை எழுது என்று சொல்லி செய்த அந்த செயல் வழியாக நாங்கள் கூட திருச்சபையாக பெண் பிள்ளைகள் அவருடைய எதிர்காலத்தை நாங்கள் கருத்தில் கொள்ளவும், அவர்களை மேம்படுத்துகிற வாழ்விலை நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவும் எங்களுக்கு தெரிவித்த ஆரம்பிச்சோம். அதற்கான பணியை, அதற்கான அந்த அறிவுரை மத்தியில் எங்களுக்கு தெரிவித்தோம். இதோ உலகம் செய்கிறது கூட நாமும் செய்யாதபடி கிறிஸ்தவத்திலே நாங்கள் ஒரு தனித்தன்மையை காட்ட, உம்முடைய படைகளை எல்லோரும் சமம், நீர் உடைய சாயலாக ஆண் பெண் இருவரை உருவாக்கி இருக்கிறீர் என்ற உணர்வோடு சரிசமமாக நாங்கள் செலுத்தை வைத்தார். அப்பேற்பட்ட எண்ணங்களை எங்கள் சிந்தையை தொடர்ந்து விதைத்தரணும். அதை நாங்கள் செயலாக்கத்திலே கொண்டு வருவதற்கு நீர் தெரிவித்த ஆரம்பிச்சோம். தொடர்ந்து நாங்கள் கூற கேட்ட இந்த ஜெப விண்ணப்பங்களுக்காக வருகிறோம். தென்னிந்திய திருமண்டலம் சவுத் கேரளா பேராயர் கவர்மெண்ட்டில் வருகிறோம். நம்முடைய பேராயர் தர்மராஜ் பிரசாதம் அவர்களுக்காக, இந்த பேராயத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆயர்களுக்காக, துணை ஆயர்களுக்காக, திருமக்கள் அனைவருக்கும் வருகிறோம். இந்த பேராயத்தின் வழியாக செயல்படுகிற அத்தனையும் திருப்பணிகளையும் கதைகள் கொடுக்கிறோம் சாமி. எல்லாத்தின் மத்தியில் நம்முடைய நாமம் மேம்படுத்துமானவரை இந்த ராஜ்யத்தின் நிர்வாக பணி இன்னும் தொடர்ந்து இந்த பேராயத்தை நடைபெற அதனுடைய கிருபையை யாரோடையும் நீர் காண்பிக்குமாறு கேட்கிறோம். தொடர்ந்து தலைவத்துவத்தை, தலைவர்களை நீர் பலப்படுத்தும் விசேஷித்த ஞானத்தை கிருபை வழங்குவது தந்து வழிநடத்தும் சாமி. அதே போல எங்கள் திருமணத்தில் சார்ந்த
பெரியகுளம் சவுத் திருச்செவிக்காக வருகிறோம். அவருடைய ஆயர், துணை ஆயர், திருமக்கள் பணியில் இருக்கிற அத்தனை பேருக்காக வருகிறோம் சார். இந்த திருச்செவி ஆசனி அந்த திருச்செவி வழியாக எடுக்கப்படுகிற அத்தனை செயல்களை கற்றுத் தருகிறோம். ஆவிக்குரிய மற்றும் உலகம் சார்ந்த அத்தனை காரியங்களும் ஆண்டவரே நீருடைய ஞானத்திலிருந்து பிள்ளைகளை மனிதனுடைய கேட்கிறோம் சார். தொடர்ந்து எங்களுடைய இயற்கையில திருச்செவிக்காக வருகிறோம். இங்கே வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் கருத்தில் ஏற்படுகிறோம். நன்றி விடையில் ஏறெடுத்த காணிக்கையை கொடுத்த ஒவ்வொருவருடைய சாமி பாடத்தோடு இயக்கத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தை வாஞ்சிக்கிற அந்த பேசா இயற்கையான காலத்திலே ஏற்ற காலத்திலே எல்லாவற்றையும் நீ பூர்த்தியாக முடியாதே ஒப்புக் கொடுக்கிறோம் சார். ஒவ்வொருவரையும் ஆசிரியர் அவருடைய இயக்கத்தை அவருடைய விருப்பத்தை வாஞ்சி நீங்கள் நிறைவேற்றும்படி இருக்கிறோம் சார். திருக்காலத்திலே மறுபடியும் அர்ப்பணிக்கிறோம். பொருட்படுத்திக் கொள்ளும் நடத்தும் ஆசிரியர் இயேசு திருநாமத்தை வேண்டிக்கிறோம். அன்பின் பிதாவே ஆமென். தொடர்ந்து நாம் ஆண்டவரின் கட்டளை சொல்வதை எடுப்போம். பரமண்டல பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்தந்த ஆகாரத்தை எங்களுக்கு தாரம். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செலுத்தால் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கு விடுகிறேன். ஆமென். கடவுளுடைய தயவு இறக்கத்திற்கும் பராமரிப்புக்கும் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியின் வழிநடத்துதலும் வழிகாட்டுதலும் அருளும் ஆசியும் உங்கள் ஒவ்வொருவரோடு என்றென்றும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையிலே நான் தாமரை கர்த்தரை நிறைவு பாடலாக நாம் யாவரும் எழுந்திருந்து கீர்த்தனைகளிலே 397வது பாடல், கீர்த்தனைகளிலே 397வது பாடல், எங்கும் புகழ் இயேசுராசனுக்கு எளிய மாட்சிமை வளர் வாலிபரே என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்திருந்து பாட கேட்கிறோம். எங்கும் புகழ் இயேசுராஜனுக்கே
தங்கி கருணை வசனம் கற்றிடுவீரெங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே ஏழு மாட்சிமைகள் வாய்களே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் மதாவியோடும் இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு கடமை செல்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.